To one studio show called I Am Talk Nan Pesum. We are having our special guest today in our house. Let's welcome Pastor Naveen. Show called I Am Talk Nan. So I'm sure you're. So first of all, guys, எப்படி இருக்கீங்க? How are you guys doing? And yeah, this is the show, something that we can see that what God is able to do in the life of His servants. எவ்வளவு அற்புதம், எவ்வளவு டெஸ்டிமனி, அவர் குட்னஸா இருக்கட்டும், பிளெஸிங்ஸா இருக்கட்டும், நன்மைகளா இருக்கட்டும், எப்படி கடவுள் ஒவ்வொரு வாழ்க்கையில பார்த்தோம்னா நம்ம பார்த்து கொண்டுட்டு இருக்கலாம். And that's really impact us all these months and years and weeks and days, it's have touched us. So I like to read a scripture from book of Isaiah chapter 44 verse 28. It says, "Who say of Cyrus, He is my shepherd, and He shall carry out all my purpose." Amen. And King Cyrus பார்த்தோம்னா, he is the ruler. At the same time, God has chosen him for His plan, for His purpose, for His mission. And through him, many people's life has been restored, and many life has been drawn nearer to God. And not only that, அவர் இத்தனை பேர் வாழ்க்கையில பார்த்தோம், many people's life has been changed. He has brought many changes in people's life. And not only that, He reveals the glory of God. And நான் King Cyrus பார்க்கறவல்ல, as I read and study about him, it reflects Pastor Naveen life நான் சொல்வேன். Because more than 30 years he's a worshipper, he's a musician, singing life that draws people closer to God. There's a heart that's been transformed, there's a life changing in the presence of God. How amazing it is. And I'm truly honored and privileged to welcome the servant of God, the pastor, the worshipper, and the musician, none other than Pastor Naveen. Hi, Pastor. எல்லாரும் கை தட்டுங்க. ஹலோ, வெல்கம் டு ஒன் ஸ்டுடியோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை இங்கே அழைத்ததுக்கு. த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒன் ஸ்டுடியோ, பாஸ்டர் சிம்பத் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர், தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பஸ்டர். யூ லுக் லைக் யோ அந்த மாதிரி இருக்கீங்க. தட் எங்க கூட யங்ஸ்டர்ஸ் ஆயிடும். So pastor, எங்களுக்காக ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் உங்களை பத்தி pastor. I am Pastor Naveen. Currently I'm serving in Destiny 33 Shalom Church, okay, under the leadership of Pastor Dale Padman. நினைக்கிறேன் கொஞ்ச நாளுக்கு முன்னே அவர் வந்து இங்கே ஒரு செஷன் அவர் நடத்தினார், பாட்காஸ்ட். ஸோ வி ஆர் இன் ஷாலாம். ஐ ஹவ் 3 children. All are serving the Lord. And ரொம்ப வந்து நான் மியூசிக்கில் ரொம்ப ஈடுபட்டு இருக்கிறேன். Okay, I'm a worship pastor also for the church. And this is my life lah. இந்த மாதிரி நான் நிறையா இப்போ கரண்ட்லி ஐ எம் டூயிங் அ லாட் ஆஃப் மியூசிக்கல் வர்ஷிப் பாடல்களை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ரெக்கார்டிங்கில் இருக்குது, ஒரு சில பாட்டுங்க ரெக்கார்டிங்கில் இருக்குது. ஐ வில் கீப் ஆன் டூயிங் தீஸ்லாம். Wow. As you say, Pastor, இத்தனை வருஷ காலங்க, you've been a worshiper, music more than 30 years, right, Pastor? So, அப்படின்னா இத்தனை 30 yearsக்கு மேலே, how you keep the zeal and the spirit towards the worship? Yeah, music வந்து worship is my lifestyle. Music is my lifestyle. All my life
இட் ஆல் எல்லாமே வந்து மியூசிக்கால் நிறைஞ்சிருக்கு. சின்ஸ் மை சைல்ட்ஹுட், என்னுடைய வாலிப டைம்லேயே வந்து நான் வந்து மியூசிக்கில் ரொம்ப ஈடுபாடு பட்டிருந்தேன். அண்ட் எனக்கு மியூசிக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஐ ஹவ் டு மென்ஷன் ஹிஸ் நேம். மை பாஸ்டர், அப்போ ஆரம்பத்தில் வந்து அவர் என்னுடைய பாஸ்டர் எஸ்ரா முத்து, அவர் தான் எனக்கு மியூசிக்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுலேருந்து அந்த மியூசிக் அப்படியே வந்து ரத்தத்தில் ஊறிடுச்சு. அப்படியே ரத்தத்தில் ஊறி அப்படியே கேனாட் பி ஸ்டாப்லாம். அப்படி சின்ன பிள்ளையிலேருந்து என்னுடைய வாலிப டைமில் நான் மலாய் ஸ்கூலுக்கு போகும்போது மலாய் பாட்டு ரொம்ப கேட்பேன். அப்போ இந்த மலாய் பாட்டு, அந்த ராக் பாட்டெல்லாம் கேட்டு அதே வந்து அப்படியே பிக்கப் பண்ணி, சரி இந்த மாதிரி மியூசிக்லாம் வந்து ஏன் நம்ம கிறிஸ்தவத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த லைஃப் அப்படியே அந்த ஜேர்னி வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஓகே பாஸ்டர், எத்தனை வயசுல ஆரம்பிச்சு உங்களோட மியூசிஷியன் ஜர்னி? ஐ திங்க் ஒரு 17 வயசு இருக்கும், 16 நினைக்கிறேன், ஒரு 15-16 வயசு, 15-16 வயசில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போலாம் வந்து கப்போ கீதார் எல்லாத்துக்கும் தெரியும். கப்போ கீதார் எல்லாத்துக்கும் தெரியுங்களா? எனக்கு தெரியாது. ஓகே, அது ரொம்ப முக்கியமானது. அந்த டைமில் வந்து கப்போ கீதார் தான் வந்து பாக்ஸ் கீதாலாம் நிறையா மியூசிஷியனுக்கு தெரியும். அதுலேருந்து தான் வந்து எல்லாமே பழகி வந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்போ இந்த கப்போ கீதா அண்ட் பொங்கோ வந்து அந்த டைமில் வந்து யாருமே பிரிக்கவே முடியாது. பொங்கோவும் கப்போ கீதா இருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து என்னுடைய மியூசிக் ஜேர்னியை வந்து நான் ஆரம்பித்தேன். வாவ் பாஸ்டர். ஓகே பாஸ்டர், நம்ம டூரிங் நம்மளோட மீட்டிங் அப்போ நீங்கள் சொன்ன யூ வில் லிசன் ஆல் ஜானர் அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் சாங்ஸ், யூனோ அது ஏன் பாஸ்டர்? வாட் யூ ரியலி லைக், why that so? அது மூலியமா வந்து what has impacted you? மியூசிக் வந்து இட்ஸ் யூனிவர்சல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, மியூசிக் வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ். அது வந்து நான் வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி வர்ஷிப் சாங், கிறிஸ்டியன் சாங் வந்து நான் எல்லா வித ஜோன்ரலையும் கேட்பேன், எல்லா வித லாங்குவேஜ்லையும் கேட்பேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க ஒரு நாட்டில் எப்படி அவங்க ஆராதிக்கிறாங்க, எப்படி அவங்க தேவனை துதிக்கிறாங்க, என்ன மாதிரி வார்த்தைங்களை பாய்க்கிறாங்க. ஸோ நான் வந்து ஒரு சில டைம் வந்து சீன வர்ஷிப்பை கேட்டுக்கிட்டு இருப்பேன், ஹிந்தி பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன், உருது எல்லாம் எந்த அந்த யூடியூப்பில் வந்து எங்கெங்கே அந்த வர்ஷிப் பாட்டில் இருக்க இந்த அடுத்த மற்ற ஊரில் எப்படி, மற்ற கண்ட்ரியில் எப்படி வந்து அவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா வந்து நான் தேடி அதை பார்த்து கொண்டே இருப்பேன். அதே சமயத்தில் நான் அதை நிறையா காரியம் வந்து கற்றுக்கொண்டு இருக்கிறேன். நான் வந்து I just want to ask Pastor, language புரியாது, okay, words not understand, but how it impacted your spirit? அது வந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி. எப்படி லாங்குவேஜ் புரியாமல் எப்படி? பிகாஸ் யூஸ்வலி வென் பீப்புள் ஸ்டார்டட் சிங்கிங் வி வில் சோக் இன் டு த ப்ரெசன்ஸ். அது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து அந்த வர்ஷிப் மோட்டில் இருக்கும் போது நம்ம அப்படியே அது என்ன விதமான லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியாட்டி கூட ரொம்ப வந்து நம்மளை ஈர்க்கிறது வந்து மியூசிக் தான். மியூசிக் தான் வந்து பிஃபோர் த லிரிக்ஸ் கம்ஸ் அவுட், த மியூசிக் வில் கேப்சர் அவர் ஹார்ட். அந்த மியூசிக் வந்து நம்மளை இழுத்துரும். ஸோ இந்த மியூசிக்கை நம்ம கேட்டே வந்து நம்ம தேவனை ஆராதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் இந்த மாதிரி லாங்குவேஜில் உள்ள வர்ஷிப்பை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ரீசன்ட்லி வந்து இந்தோனேஷியன் வர்ஷிப்பை நான் நிறையா கேட்டேன். இந்தோனேஷியன் வர்ஷிப் வெரி குட். ரொம்ப அவனுங்க வந்து ஹில் சாங்கோட ஒரு சில இது வந்து அவங்க வந்து இன்னும் நல்லா அவங்க ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க, எஸ்பெஷலி த இந்தோனேஷியன் வர்ஷிப். நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தா பாஸ்டர். ஏன்னா இந்த இருக்க யாரும் அது மாதிரி கேட்டதில்லை. லைக் லிசன் டு ஆல் த ஜானர்ஸ் அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் சாங்ஸ் அண்ட் அது மூலமே ஆல்சோ இட் கேன் இம்பேக்ட் அவர் ஸ்பிரிட். ஏன்னா சில வேலை வித்தவுட் நம்ம புரிஞ்ச லாங்குவேஜில் தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டபிளில் தான் வந்து நம்ம பாட்டு கேட்கணுன்றது. பட் இட்ஸ் நாட் அபவுட் தட். as you said, நம்ம அந்த வர்ஷிப் இதில் போகும்போது அந்த மொமெண்டமில் இருக்கும்போது இட் டசன்ட் மேட்டர் அபவுட் த லாங்குவேஜ். Yeah, so thank you so much for sharing that part, Pastor. And not only that, how important to keep the originality in lyrical. Because unga paatula வந்து Pastor சொல்ல your song, your lyrics are so unique. So how important to keep the originality? This is a very good topic. Actually வந்து நல்ல ஒரு டாபிக் நான் சொல்லுவேன். ஒரிஜினாலிட்டி வந்து நம்ம எப்போதுமே வந்து பாதுகாத்துக்கொள்ளணும். அதாவது இப்போ காலகட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா வந்து கிறிஸ்டியன் மியூசிக்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே வந்து ஒரு சர்டன் டெம்ப்ளேட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிறிஸ்டியன் மியூசிக்னால் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் செய்யணும்,
இந்த மாதிரி சவுண்டு தான் இருக்கணும், இந்த மாதிரி மெலோடி தான் இருக்கணும், இந்த மாதிரி லிரிக்ஸ் தான் இருக்கணும்னு. ஸோ நான் வந்து ஐ வாண்ட் டு கோ பியாண்ட் தேட். ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபாலோ எனிபடி எல்ஸ். எனக்குள்ளே என்ன இருக்குது, பிகாஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் த காட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. அவர் கிரியேட்டிவான ஒரு தேவன். ஸோ நம்ம அந்த பாடுகளை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் தயாரிக்கும் பொழுது வந்து ஐ ரைட் மை ஓன் லிரிக்ஸ். எப்படி என் மனசில் என்ன தென்படுதோ, என்ன வந்து என் மனசில் இருக்குதோ அதை நான் அப்படியே நான் எழுதுவேன். அஃப்கோர்ஸ் இட் இஸ் பிப்ளிக்கல், பட் வை கான் வி ரைட் அ சாங்? ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம எழுதக்கூடாது? நம்மளுடைய ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நான் செய்வேன். எனக்கு வந்து ஐ டோன்ட் லைக் டு காப்பிகேட் அதர் பீப்புள். காப்பி பண்ணுறது தவறுன்னு சொல்ல, பட் என்னன்னாக்கா வந்து நம்ம ஒரிஜினலிட்டி கொண்டு வரணும். இப்போ மலேசியன்னாக்கா நம்ம மலேசியாவில் இருக்கிறோம். ஐ லைக் டு பிரிங் மலேசியன் ஃப்ளேவர் இன் டு மை மியூசிக். இந்த மாதிரி தான் நான் வளர்ந்து வந்திருக்கிறேன். Wow, that is so unique actually. Malaysian-ஓட flavor கொண்டுட்டு வருது. Okay, Pastor, ஒரு song கிடைக்குமா? Yes, okay. என்ன மாதிரி சாங்கை நம்ம ட்ரை பண்ணலாம்? ஓகே, ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் சாங்ஸ். சர்டன் சாங் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஒரு சில சாங் வந்து நான் இன்னும் ரெக்கார்ட் பண்ணல. ஒரு பாட்டு வந்து ரெக்கார்டிங்கில் இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு சிங் ஒன் சாங். Yes, Pastor. இது வந்து ஓகே, இது வந்து ஒரு கல்யாண பாட்டு. ஓகே, கிறிஸ்டியன் இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு கல்யாண பாட்டுலாம் இருக்காது. எல்லாம் வந்து இந்த வர்ஷிப் இந்த மாதிரி ஒரு இதில் போவாங்க. Pastor, own song ah, Pastor? Yes, this is my own song. இது நான் வெளியாக்கல, பட் இந்த பாட்டை வந்து நிறைய கல்யாணத்தில் பாடியிருக்காங்க. மேபி ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ இது வந்து கல்யாண பாட்டு வந்து எப்போதுமே நம்ம எங்கேயுமே நான் கேட்டதில்லை. கல்யாண பாட்டுனா என்ன இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் வந்து ரொம்ப குறவுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டு வந்து நான் எத்தனோ வருஷத்துக்கு முன்னே நினைக்கிறேன், யங் டேஸில் நான் எழுதுனது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல். இரு மனம் இணையுதே, இன்பத்திரு மனம். இரு மனம் இணையுதே, தேவ சமூகத்தில் கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காமல் இருக்கட்டும். கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காமல் இருக்கட்டும். இரு மனம் இணையுதே, இன்பத்திரு மனம். இரு மனம் இணையுதே, தேவ சமூகத்தில். போதுங்களா? அப்படி கொஞ்சம் லம்சா வந்துருச்சு Pastor. எப்போ இந்த பாட்டை ரிலீஸ் பண்றீங்க? இதையும் நான் நிச்சயமாக ரிலீஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பாட்டெலாம் வந்து ரொம்ப கிறிஸ்டியன் சீனரியில் இல்லை. அதாவது எல்லாருமே வந்து ஒரே விதமான இந்த பாட்டை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை நினைக்கிறேன், அது நிச்சயமாக நான் வந்து கூடிய சீக்கிரம் நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமென். Pastor, how you maintain இத்தனை வயசுல எப்படி அந்த மெயின்டைன் பண்ணி உங்க வாய்ஸை? வாய்ஸை மெயின்டைன் பண்ணுறது வந்து நான் எந்த ஒரு புரோட்டோகாலும் நான் எடுக்கிறது இல்லை. ஐஸ் தண்ணி குடிப்பேன். ஸ்டில் வந்து என்ன வேணா நான் செய்வேன். என்னவே நான் வந்து இந்த ஜாகா பார்க்குறதே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க தேன் குடிக்கணும் அதை குடிக்கணும்னு, பட் எனக்கு வந்து ஐஸ் தண்ணி குடிப்பேன், எல்லாத்தையும் குடிப்பேன். மறுநாள் வந்து நல்லா தான் பாடுவேன். ட்ரை பண்ணியிருக்கேன். தேனி எல்லாத்தையும் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். பட் எனக்கு வந்து ஒரு சில எதுவும் இந்த ஒரு புரோட்டோகால் எதுவுமே இல்லை. அதாவது ஐ மீன் இப்படி தான் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு சில பாதுகாப்பு நம்ம பார்த்துக்கணும். பட்
என்னோட குரலுக்கு வந்து எல்லாமே வந்து ஓகேயா தான் இருக்குது. Okay, that is best. Okay, but I just want to ask you that there is a time in your life you will நீங்கள் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே நம்ம எல்லாமே அது கடந்து போவோம். நீங்கள் எப்படி பாஸ் அதை ஹேண்டில் பண்ணீங்க? த ராங் கமெண்ட்ஸ், த ரிஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி. ரிஜெக்ஷன் வந்து ஒரு ஒரு பெரிய திங்லாம், லாட் ஆஃப் ரிஜெக்ஷன். ஆமாம், நிறையா பேர் ஒரு சில காரியம் வந்து நிறையா ரிஜெக்ஷன் இந்த மாதிரி நெகட்டிவிட்டிலாம் வந்து கொண்டு வரும்பொழுது வாட் வி ஹேவ் டு டூ இஸ் வி ஹேவ் டு பி காம். நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்ம வந்து வி கேனாட் கிவ் இன் டு இமோஷனில் வந்து எதுமைக்கு எந்த ஒவ்வொரு டைம்லையும் இமோஷனில் வந்து நம்ம கிரியேட் செய்யும் போது, நம்ம வேலை செய்யும் போது அது வந்து ப்ராப்ளம் தான் முடியும். ஸோ நம்ம வந்து எனி ரிஜெக்ஷன் வி ஹேவ் டு calm down, we have to give time to our argument வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். we have to listen a lot. இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்து ஏன் வந்து இந்த ரிஜெக்ஷனில் வந்து அவங்க வந்து ரொம்ப பிரச்சனை வருதுனாக்க வந்து லிசன் பண்ணுறது ரொம்ப குறைவு. ஓகே, we have to be a good listener. அந்த நம்ம ஒவ்வொரு ரிஜெக்ஷனையும் ஒவ்வொரு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நெகட்டிவிட்டி வரும்பொழுது we have to listen, we have to stop, we have to listen. And we have to listen a lot before we give our suggestion. எல்லாம் நம்ம சஜஷன் கொடுக்குறதோ, நம்ம வந்து ஏதாவது நம்ம தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னே நம்ம ரொம்ப கேட்க வேண்டும். இதுதான் வந்து திஸ் இஸ் ஹவ் we have to go through this. இன்னொன்று வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷன் வரும்பொழுதும் ஒவ்வொரு பிரச்சனைகளில் வந்து இந்த மாதிரி சந்திக்கும் நெகட்டிவிட்டி வரும்பொழுது we have to think out of love. ஒருத்தனை வந்து இந்த ரிஜெக்ஷன் வருதுன்னா நிச்சயமாக வந்து ஒரு மனுஷன் மூலமாக தான் வரும். ஸோ அவங்கள நம்ம பார்க்கும்போது அன்பால் தான் பார்க்கணும். அன்பால் நம்ம அந்த அன்பில் வந்து நம்ம வந்து அந்த அன்பு அடிப்படையில் நம்ம யோசிச்சனாக்க வந்து அந்த ரிஜெக்ஷனை ரொம்ப நல்லாவே நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னைக்காச்சும் அந்த மாதிரி சின்னாரி நடந்திருக்கா? பற்றி இதாச்சும் ஒன்று தட் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியோ உங்களை வார்த்தை இது பண்ணி பட் தென் யூ ஸ்டில் ஷோ லவ் டு தேம்? எஸ், அ லாட். நிறையா இருக்குது. ஈவன் ரிஜெக்ஷன் டைமில் வந்து சில நேரம் ரிஜெக்ஷன் டைமில் வந்து நம்ம இமோஷனை தான் வந்து ரொம்ப பாதிக்கும். ஸோ இந்த இமோஷனை பாதிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா வந்து வி ஹேவ் டு ஸ்டே காம். நம்ம வந்து அவசரப்படுவோம் சில நேரம். நம்ம வந்து உடனே வந்து ஏதாவது செய்யணும், இதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், நம்ம வந்து உடனே வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டாலியேட் பண்ண பார்ப்போம். பட் நோ, நிறையா டைமில் டிப்ரெஷன் ரிஜெக்ஷன் வரும் பொழுது வந்து அந்த ரிஜெக்ஷன் ஆர் டிப்ரெஷன் வரும் பொழுது நம்மளுக்கு நார்மலாக என்ன நடக்கும்னா வந்து நம்மளால் வந்து சரியாக யோசிக்க முடியாது. ஸோ நம்மளால் சரியாக யோசிக்க முடியாது, சரியாக தீர்மானம் செய்ய முடியாது, சரியாக வந்து பதில் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து அந்த டைமில் வந்து நம்ம காமாக இருக்கணும், அமைதியாக யோசிக்கணும், உட்காந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த அந்த வெயிட் பண்ணுற டைமில் வந்து தேர் வில் பி ஹீலிங். நிறைய மனுஷங்க நம்ம பார்க்கும்போது நிறையா வந்து இந்த மாதிரி வந்து சூழ்நிலை வரும்போது வி ஹேவ் டு ஸ்டே காம். நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம என்ன செய்கிறோமோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருந்து நம்ம யோசிக்கும் பொழுது அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு பதில் வரும். The thing that I will take away what you have said, First Pastor, ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் we always want ஒரு ஆள் நம்மளை ரிஜெக்ட் பண்ணாங்களோ, ஒரு ஆள் நம்மளுக்கு வந்து வலி கொடுத்துட்டாங்க, we always wanted to pay back, revenge பண்ணணும்னு நம்ம யோசிப்போம். இல்லை எப்படியாச்சும் ஒரு பதிலடி கொடுத்துடணும், இல்லை எப்படியாச்சும் அவங்க I need to answer them something. But as Pastor said, it's okay, just show your love. கஷ்டமாக இருக்கும், கடிதமாக இருக்கும், பரவாயில்ல. வாட் இஸ் த பாயிண்ட் டு பே பேக்? திஸ் எதுவும் மாற்ற போகிறதில்ல. பட் rather than that, show your love. அந்த அன்பை வெளிப்படுத்துறது, there is where Christ will be revealed. And that is something that is very important, especially இப்போ உள்ள சூழ்நிலை, இப்போ உள்ள காலத்தில் பார்த்தோன்னா love is something that's very 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 important. ஸோ என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் don't stop showing your love to one another. இது நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறது.
ஒரு மியூசிஷியன், இது வந்து ப்ரோமோலேயே நான் சொல்லியிருப்பேன், மியூசிஷியன் ஒரு வர்ஷிப்பாக இருந்துட்டு பாஸ்டர் ஆகலாம், பாஸ்டராக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகலாம். ஆனால் பாஸ்டராக இருந்துக்கிட்டே ஒரு மியூசிஷியன் வர்ஷிப்பராக இருக்க முடியுமா? how you take it from your perspective, இதுதான் நான் கேட்கணும். ஒரு பாஸ்டராக இருந்துட்டு மியூசிஷியனாக இருக்க முடியுமா? எஸ், கேன், டெஃபினெட்லி கேன். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் பீப்புள் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? அக்செப்ட் பண்ணிக்க வேண்டும். பிகாஸ் திஸ் இஸ் வாட் ரியலி இன் அவர் ரியல் லைஃப்பில் வந்து எஸ் ஐ சி. நான் வந்து ஒரு சின்ன உதாரணம், ஒரு சிம்பிளான உதாரணம் வந்து பாஸ்டர் சிம்பன். ஒவ்வொரு உரையும் நான் வந்து அந்த யூடியூப்பில் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் கித்தார் எடுத்து அடிச்சுக்கிட்டு ஒரு யங் மேன் மாதிரி அவர் வந்து பிஹேவ் பண்ணுவார். அந்த மாதிரி தான் ஒரு பாஸ்டர் இருக்கணும்னு நான் எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அந்த அந்த மியூசிக் வந்து பிகாஸ் எவ்ரி பாஸ்டர் தட் ஆர் மியூசிஷியன், they are called to be a musician. Another one thing is the anointing that is bestowed upon them. அந்த anointing இருக்கும் பொழுது வந்து ஒவ்வொரு பாஸ்டருக்கும் அவங்க வந்து நார்மலாக வந்து அவங்க வர்ஷிப் பண்ணுறாங்க, அவங்க மியூசிக் வாசிக்கிறாங்க, நாட் பிகாஸ் only because of their talent or skill, but because of the anointing. அந்த anointing இருக்கும் பொழுது we cannot stop. Amen. We cannot stop worshiping, we cannot stop singing. இது வந்து நம்ம அப்படியே இதுதான் வந்து பாஸ்டர் மியூசிஷியன் இருக்கும் பொழுது. another thing is ஒரு பாஸ்டர் மியூசிஷியனாக இருக்கும் பொழுது in the music worship is a very important part in a church. Even before a message being presented, ஒரு பாஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணும்போது வந்து ஒரு பாஸ்டருக்கு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கருக்கோ என்ன தேவைப்படும், அவங்களுக்கு வந்து அந்த அந்த அட்மாஸ்பியர் அவங்களுக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் வந்து நிச்சயமாக வந்து அங்கே கிரியேட் செய்யணும். அப்போ அந்த அட்மாஸ்பியரை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது? அப்போ வந்து ஒரு பாஸ்டர் வந்து மியூசிஷியனாக இருந்தாருனாக்க வந்து அவருக்கு வந்து இட்ஸ் added advantage for the pastor, because அவங்க வந்து அந்த அந்த சினாரியோ அந்த அட்மாஸ்பியரை வந்து அவங்க கிரியேட் பண்ணி அவங்களுக்கு தெரியும் என்ன தேவைப்படுது, எவ்வளோ மியூசிக் தேவைப்படுது, எவ்வளோ அந்த ஆராதனையை எப்படி நம்ம எலவேட் பண்ணி கொண்டு போகலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பாஸ்டர் வந்து ஒரு மியூசிஷியனாக இருந்தாருனாக்க வந்து இட்ஸ் added advantage, இன்னும் நல்லாயிருக்கும். That was a nice point, Pastor, because if we have many thought, எல்லாத்துக்கும் we have your own perspective, saying எல்லாத்துக்கும் அவங்க ஒன்று இருக்குது. பட் ஒன்று சைடில் பார்த்தோன்னா they always have the comment saying that நான் பர்சனலி நிறையா பேர் பாஸ்டர் பார்க்கல, they own music தெரிஞ்சால் they won't play after become a pastor. I always have the question, why? ஏன் வந்து பாஸ்டர் ஆகிட்டா மியூசிக் ப்ளே பண்ணக்கூடாதா, இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணக்கூடாதா, அப்படி இப்படின்னு கேள்வி இருக்கும். பட் the moment you say that, it was an advantage, it's an extra point for them to bring people to closer to God, to draw people, கடவுளோட பிரசன்னத்துக்கு. That is something that's so beautiful, Pastor. Okay, during our meeting time, Pastor, நம்ம மீட்டிங் டைமில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது you said, I just said this, நீங்கள் சொன்ன வார்த்தை நான் சொல்கிறேன், my call is to be served. So what is behind this statement as you say this, Pastor? Yes, every Christian called to a ministry lah. Not only pastors or ministers of God, எல்லாமே வந்து இப்போ இந்த ஃபுல் டைம் வேலை செய்கிறாங்க. இவங்க தான் வந்து அழைப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. Every Christian are called to serve God. Amen. The main thing in என்னுடைய மினிஸ்ட்ரி, நம்ம மினிஸ்ட்ரி நான் பார்க்கும்பொழுது we are called to serve. Even like போன வாரம் வந்து பாஸ்டர் டேல், மை சீனியர் பாஸ்டர், அவர் வந்து ப்ரீச்சிங்கில் என்ன சொன்னார்னாக்க வந்து ஒரு பாஸ்டர் வந்து he must be able to clean the toilet. இதுதான் சர்விங்னா சில நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க வந்து மைக் எடுத்து பேசணும், ப்ரீச் பண்ணணும், இப்படி தான். சர்விங் இஸ் நாட் லைக் தட். சர்விங் வந்து எல்லா வித ரீதியிலையும் எல்லா இடத்துலையும் வந்து we have to serve, we have to love. ஈவன் we go and ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனையில் ஒரு மனுஷன் வரும்பொழுது அவங்ககிட்ட நம்ம போய்ட்டு நிறையா வார்த்தைகளை பேசுகிறத விட, அவங்ககிட்ட நம்ம போய்ட்டு ஜெபிக்கிறத விட, அவன் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கும்போது அவன் we just go and hug him, தோல் மேலே அவன் கை போட்டாவே அதுவும் ஒரு சர்விங் தான். This is what I mean by serving. And another thing is, ஒரு மனுஷன் வந்து அந்த என்னுடைய ஊழியத்தில் எப்படின்னாக்கா வந்து ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்ககிட்ட உட்காந்து அவனோட கதையை நம்ம கேட்கணும்.
சில நேரங்களில் வந்து நம்ம சர்விங்னா என்ன நினைக்கிறோம், நிறையா வந்து அவங்ககிட்ட பேசணும், நிறையா வந்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், நிறையா வேத வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது நல்லது. பட் ஒரு பிரச்சனையிலேருந்து இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் வந்து அவனை வந்து we have to show love to them. அவனை வந்து நம்ம போய்ட்டு உட்காந்து அவங்ககிட்ட கேட்க வேண்டும். நம்ம ரொம்ப பேசக்கூடாது, அவனை சில நேரம் வந்து பேச விடணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவன் மனசில் உள்ள பாரம் இறங்கும். ஸோ வாட் ஐ மீன் பை சர்விங், இந்த சர்விங் வந்து இட் இஸ் நாட் லைக் சர்விங் எல்லாரும் பார்க்கும்போது சர்விங் பண்ணுறது மட்டும் இல்லை. சர்விங் இஸ் லைக் யாரும் பார்க்காம இருந்தாலும் நம்ம சர்விங் பண்ணுறது வந்து அதுவும் ஒரு பெரிய வந்து ஒரு கிரேட் மினிஸ்ட்ரி. ஓகே, நிறையா வந்து பிஹைண்ட் த சீனில் வந்து நிறைய பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். ஆனால் முன்னுக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் செய்கிறாங்க, எவ்வளோ பேர் வேலை. அதுக்கு நிறையா வேலை இருக்குது. நிறையா நான் அவருக்கு முன்னே நான் வரும்பொழுது நான் பார்த்தேன், ஒவ்வொரு பேரும் ஒருத்தவங்களும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் வாட் வி கால் சர்விங். பிஹைண்ட் த சீனில் இருக்கிறாங்க, இவங்களை நம்ம மறந்துடக்கூடாது. Yes, that is so beautiful, Pastor. Actually, yeah, that is what I also want to touch about the crew members behind. நம்ம ஸ்டேஜ் பின்னால் இருந்து வேலை செய்கிறவங்களும் is serving. You know, even Jesus வந்து the word of God say that even Jesus come to serve. You know, அதே போல தான் அவர் பிள்ளையா இருக்கிற நம்மளும் we come to serve. It's not about நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறதோ இல்லை வந்து ஸ்டேஜில் இருக்கிறதோ. that is not only serving ஒரு பாத்ரூம் கழுவுறதா இருக்கட்டும். நம்ப மாட்டீங்க, நான் சொல்கிறேன், ஒரு பாஸ்டர் எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியாது, as பாஸ்டர் டச். ஆனால் இன்னியருக்க நான் சொல்லுவேன், பாஸ்டர் சிம்பிள் இன்னியருக்கும் பாத்ரூம் கழுவார், குப்பை வீசுவார், ஒரு சின்ன குப்பையாக இருந்தாலும் அவர் எடுப்பார். நாங்கள் மறந்தாலும் எங்கள் கண்ணுக்கு தெரியாட்டும் அவர் நோண்டி எங்களை ஏசி ஏன் இப்படி குப்பையாக இருக்குன்னு கேட்பாரு. அது வந்து எங்களை மோல்ட் பண்ணுச்சு. And it's not about எங்களுக்கு டைரெக்டாக ஸ்டேஜ் அப்படின்னு இல்லாமல் he molded shaped us. அதே போல உங்கள் சர்ச்சில் சரி, நான் ஸ்டேஜ் காட்சா தான் அப்படியும் சர்விங்கில் உங்கள் சர்ச்சில் என்ன இருக்கும், நாக்காளி அடுக்கிறா இருக்கட்டும், வாஷ்ரூம் கழுவுறா இருக்கட்டும், குப்பை வீசுறாரு, மனுஷங்க பார்க்காட்டியும் கடவுள் அந்த இருதயத்தை பார்க்குறாரு. அதனால தான் கடவுளோட வார்த்தை சொல்லி மனுஷங்க வெளியே தோட்டத்தை பார்த்தாலும் God is the one who sees our heart, and that is so important. ஸோ எனக்கு ஸ்டேஜ் கிடைக்கல, ஐயோ எனக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. எங்கே இருக்கோ just do it. You know, just serve God. That is something that important. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம் தானே. எங்கே இருந்தால் கடை நம்ம மத்தியில் இருக்கார் அல்லவா, 2-3 பேர் மத்தியில் இருக்கும்போது அவர் நம்ம மத்தியில் வாசம் செய்கிறாரு. And yeah, so thank you so much, Pastor, for share in from every aspect, from the worshipல இருந்து, இந்த சர்விங் பார்ட்ல இருந்து, மியூசிக்கு இருந்து, ஒரு பாஸ்டர் இப்படி இருக்கணும் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஷேர் பண்ணுறதுக்கு. So now let us enter to the wow segment. So who gonna share? யார் இந்த மாச டெஸ்டிமனி ஷேர் பண்ண போறா பார்த்தா நான் other than brother Sam தான் ஷேர் பண்ண போறா. So let us hear what God has done in his life. So let us watch together. ஹாய், பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். இந்த வீடியோ வாயிலாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்த மாறுதல்கள், அந்த மாறுதலுக்கான காரணம் என்னவென்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கடந்த 5 வருடத்துக்கு முன்பதாக, அதாவது 2020ற்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, சபையில பொறுப்பில் இருந்தேன், சபை லீடராக இருந்தேன், ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆனாலும் என்னுடைய தனிப்பட்ட ஒரு சில முடிவுகளால சபையை விட்டு நானே விலகி போனேன், ஊழியத்தை விட்டு போனேன். அந்த லீடராக ஒரு பொறுப்புல இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து முழுக்க உலக பிரகாரமான வாழ்க்கை, உலக பிரகாரமான என்ஜாய்மெண்ட்ல வாழ்ந்து கொண்டிருந்தேன். தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபமும் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில வேத வாசிப்பும் இல்லை, சபையாரோடு தொடர்பு இல்லை, போதகரோடு தொடர்பு இல்லை. எப்படியா போய் கொண்டிருக்கிற காலங்கள், சூழ்நிலைகள்ல மறுபடியுமாக மார்ச் மாதம் 2020 தேவன் சபையாரோடு போதகரோடு தொடர்பு கொள்ள ஒரு வாய்ப்பை தந்தருளினார். அந்த வாய்ப்புக்கான காரணமும் கூட என் மனைவியோட ஜெபம், என் சபையாரோடைய ஜெபம், என் ஒன்வே டீமோடைய ஜெபம். இந்த ஜெபத்தின் நிமித்தம் நான் மறுபடியுமாக சபையாரோடு வந்து இணைய தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தருளினார். அதன் பிறகு அந்த காலங்களில் கொரோனா காலங்களாக இருந்தனால் சபை மூடப்பட்டிருந்தது. ஆனாலும்
ஒன்வே திருசபையில மார்னிங் டிவோஷன் என்று காலை 5லிருந்து 6 மணிக்கு ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஜெபம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள்ல அந்த ஜெபத்துல கலந்து கொள்ள ஆரம்பித்தேன். அந்த ஜெபத்துல ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். எந்த பொறுப்பை எல்லாம் நான் உதாசீனப்படுத்தி போனேனோ, எதையெல்லாம் நான் விட்டு ஓடி போயினோ, அதையெல்லாம் தேவன் மறுபடியுமாக எனக்கு தந்தறினார். இன்றைக்கு என்னுடைய சபையில நான் மறுபடியும் ஒரு லீடராக நின்று கொண்டிருக்கிறேன். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்திருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் முன்பதாக பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணமும் கூட தேவனுடைய கிருபை, ஜெபம் தான். என்னுடைய வாழ்க்கையில இந்த 5 வருடத்துல தேவன் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு பாடம் என்னவென்றால், தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கடந்த 5 வருடத்துக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் உலக பிரகாரமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் அநேக கஷ்டங்கள், பிரச்சனைகளை நான் கடந்து சென்றேன். ஆனால் அதற்கான தீர்வுகளும் எனக்கு தெரியல, அதற்கான வழிகளும் எனக்கு தெரியல. இன்றைக்கு அதை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள், அதிகமான எதிர்ப்புகளை நான் கடந்து சென்றாலும் தேவன் எனக்கு அதற்கான தீர்வையும் அதற்கான வழிகளையும் எனக்கு கற்றுத் தருகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால் ஜெபம். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனோடு ஒரு நல்ல தொடர்பில் இருப்போம், நல்ல உறவில் இருப்போம். அந்த உறவில் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் செய்து தரக்கூடியவராக இருக்கிறார். அவர் நம்மை மேன்மைப்படுத்துவது மட்டுமல்ல, அதற்கான வழிகளையும் காட்டக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில தேவன் கற்றுக் கொடுத்த மிக முக்கிய காரியம் என்னவென்றால் ஜெபம். நான் அவரை விட்டு விலகி போயிருந்தாலும் அவர் என்னை விட்டு விலகவில்லை, அவர் என்னை கைவிடவும் இல்லை, மறுபடியுமாக என்னை கொண்டு வந்து சேர்த்தார். எதையெல்லாம் நான் விட்டு ஓடினேனோ அதையெல்லாம் மறுபடியும் எனக்கு தேவன் தந்திருக்கிற காரணம் என்னவென்றால் அந்த ஜெபம். அந்த ஜெபம் இருக்கும் வரை நாம் யாராலும் அசைக்கப்பட மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஜெபிப்பவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்வோம், இயேசு கிறிஸ்துவை மட்டும் பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ். Thank you so much, Brother Sam. All I just want to say, our testimony கேட்கும் போது நம்மளும் அந்த சூழ்நிலையில் இருந்திருக்கு. எத்தனை தர வந்து நம்ம ஊழிய செய்வேனா, கடவுளோட ஊழிய செய்வேனா சொல்லிட்டு எத்தனை தர நம்ம கடல் விட்டு நம்ம சில தர வந்து ஓடி போயிருக்கோம். தர எதுவுமே வேணாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு டிசையர், த வேர்லி டிசையருக்கு நம்ம எத்தனை தர வந்து கடலை ஒதுக்கி வச்சுட்டு அவரை நவுத்தி வச்சுட்டு எத்தனை நம்ம போயிருக்கோம். I just remember a story of the prodigal son. ப்ராடிகல் சார் வந்து அவருக்கு தேவையானது எடுத்துட்டு, சொத்தை எடுத்துட்டு he just go அவர் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்துக்கிட்டு இருந்தார். பட் then the heart of the father always waited. இன்னைக்கு வருவாரா, நாளைக்கு வருவாரா, இல்லை அடுத்த நாளைக்கு வருவாரான்ட்டுன்னு the heart of the father always waited because அதுதான் அளவில்லாத அன்பு. அதே போல தான் இன்றைக்கி நம்ம எவ்வளோ சிச்சுவேஷனில் இருக்கோம். பார்க்குற வியூவர்ஸாக நீங்களாக இருக்கட்டும், த யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை பேக் ஸ்லைடர் சர்ச்சுக்கு போகாமல் எத்தனை வருஷங்க நீங்கள் இருக்கலாம். ஜஸ்ட் கோ பேக், run towards him. ஏன்னா அவரை தேடி போங்க, அவரை நோக்கி போங்க. அவர்னால நம்ம வாழ்க்கைக்கு செய்யாதது ஒன்றுமே. He can do beyond than our imagination. நம்ம தேவைகளை சந்திக்கிற தேவன், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், எல்லாம் காட்டிலும் பார்த்தோன்னா His love is there. அவர் அன்பை விட்டு நம்ம எங்கே போகிறோம்? இன்னும் எல்லா காட்டிலும் மனுஷன் நம்மளை இன்னைக்கு நேசிக்கலாம், நாளைக்கு நம்மளை வெறுக்கலாம், ஆனால் ஒரு போதுமே மாறாத தேவன் அவர் அல்லவா. ஸோ நோ மேட்டர் வாட் அவர் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருப்பார். என்ன எத்தனை வருஷம் இருந்தாலும் எத்தனை நாட்கள் இருந்தாலும் run back to him. So I just want to say that whoever just want to என்னோட சாட்சியை நான் ஷேர் பண்ணணும், என்னோட டெஸ்டிமனியை நான் வந்து I am Dr. Shola சொன்ன வா செக்மெண்ட் சொல்ல you guys me எப்படி எங்களை வந்து கான்டாக்ட் பண்ண via our Facebook, Instagram and in our WhatsApp 0102409591 0102409591. in that Facebook, Instagram, WhatsApp, you guys can text us. Always remember that கடவுள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்காரு. ஸோ அது நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி வைக்கப்படக்கூடாது. ஏன்னா அதனால ஒரு ஆள் ஆசீர்வாதப்பட்டாங்க, ஒரு ஆள் திரும்பி கடவுளை நோக்கி பார்க்குறாங்கன்னா why not? ஸோ யாரெல்லாம் ஷேர் பண்ண போகிறீங்களா? டெஃபினெட்லி யூ கைஸ் கேன். ஸோ லைக் பாஸ்டர், நம்ம வந்து இப்போ வந்து கேமோட மூட்டுக்கு போகிறோம். எல்லாத்தையும் சீரியஸ் மூட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சைடு நான் கேட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கேம் விளாடுவீங்களா? நான் விளாட மாட்டேன் ஃபஸ்ட்டு.
நம்ம வந்து கேம் செக்மெண்ட்க்கு போறோம். But at the same time, viewers, now we're going to open up question to you guys. So there's a two ways always. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஷோல நீங்க எல்லாமே used to it ஆயிட்டீங்க. So the first way is through the comment section. யார் யாரெல்லாம் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கு, you guys can put your question through the comments box. And the second way என்னன்னா வாட்ஸ்அப் மூலமா உங்களோட question எங்களுக்கு shoot off பண்ணலாம். 0102409591. I think the number is placed on the screen. So இந்த ரெண்டு வழி மூலமாக the two ways you guys can place your question. So நீங்க அனுப்புற டைம்ல நாங்க ஒரு கேம் விளையாண்டுடுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னா, as you see கப்பு வந்து ஒரு லெவலா இருக்கு. ஸோ உங்களோட சேலஞ்ச் என்னன்னா, அங்க 2 ஸ்டிக் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டிக் நம்ம வந்து இங்க பிளேஸ் பண்ணிடுவோம். நீங்க வந்து இந்த ஸ்டிக் எடுத்துட்டு இன்னொரு ஸ்டிக்கை எடுத்து அங்க பிளேஸ் பண்ணோம். புரியுதா? ஓகே. ஆனா இதுல ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு மிஸ்டரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஈச் கப் பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு underneath. So it's up to you. You want to choose the right cup or the left cup. ஆனா எல்லா கப்லயும் பார்த்தோன்னா உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு. ஓகே அவசா. So let's begin. ஆரம்பிப்போமா? ஓகே. இப்படி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஃபர்ஸ்ட் வேற மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? நாங்க எப்படி யோசிச்சு நீங்க வேற பரவாயில்ல ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி வேணாலும் வைங்க உங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் படிப்படியா போவோம் ஃபர்ஸ்ட். ஓகே, either you want pick left or right. As we grow step by step in your life, what is the one thing you constantly you doing, pastor? Constant என்ன செய்றீங்க? The one thing. Again, can you ask me the question again? நீங்க step by step, as you grow step by step, what is the one thing வந்து நீங்க கான்ஸ்டன்ட்டா நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க? கான்ஸ்டன்ட்டாக நான் செய்கிறது வந்து எப்போதுமே வந்து I'll create music. என்னுடைய லைஃப்பில் வந்து நான் எப்போதுமே வந்து ஈவன் நம்மளுக்கு வயசாகி கொண்டே இருக்கும்பொழுது கூட ஐ எம் ஸ்டில் டூயிங் ப்ராக்டிஸ் அட் மை ஹோம். கிட்டார் எடுத்து வாசிச்சுக்கிட்டு அப்படியே நான் க்ரியேட் மியூசிக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது வந்து நான் ஸ்டாப்பாக என் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த மியூசிக்கை கேட்டாலும் அதுலேருந்து ஒரு மியூசிக் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா? ஸோ இது நான் எப்போதுமே நான் செய்கிறது. ஐ கீப் ஆன் ப்ராக்டிஸிங். ஈவன் என்னோட பிள்ளைங்களாம் வந்து இப்போ மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஐ டிடன்ட் ஸ்டாப். நானும் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் மியூசிக்கை. இந்த வயசில் கூட வந்து நான் ஐம் கீப் ஆன் டூயிங் திஸ். இட் கேனாட் பி செப்பரேட்டட் இன் மை லைஃப். Why you love music so much? எதுனால அந்த ஒன்று இருக்கும்ல, நீங்கள் பேசும்போது I just can see how much you love it. அது உங்கள் டெய்லி ரொட்டீனா அப்படி ஆயிடுச்சு, அப்படி ரத்தத்தில் ஊறிடுச்சு. You know, why you love music so much? Yeah, sometime என் மனசில் உள்ளதை வந்து we can express through music. இப்போ என்னோட பாட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது வந்து what I feel, என்ன என் மனசில் நான் இது இருக்குதோ அது வந்து நான் அதை வந்து அப்படியே இன்டர்பிரேட் பண்ணுவேன். ஸோ இது வந்து இதனால தான் வந்து நான் வந்து ஈஸி ஃபார் மீ பிகாஸ் கான்ஸ்டன்ட்லி வந்து எஸ் யூ ஆஸ்க் மீ பிஃபோர் ஒரு பாஸ்டர் வந்து மியூசிஷியனாக இருக்கலாமான்னு. ஏன்னாக்கா வந்து நம்ம வந்து இந்த வர்ஷிப் இந்த ப்ரெசண்ட்டில் வந்து இப்படி நம்ம ஒரு பாட்டை பாடும் பொழுதோ வந்து நம்ம ஸ்டில் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஸோ நம்ம வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஈவன் லைக் என்ன ஒரு நார்மல் சாங், ஒரு ஜான் ஜெபராஜோட சாங் எடுத்துனா இதை வந்து நம்ம எப்படி மாற்றி நம்ம அமைக்கலாம் நம்மளுடைய வர்ஷிப்பில் வந்து நம்மளுடைய சர்ச்சில் வந்து. ஸோ ஐ வில் கீப் ஆன் இன்வென்டிங். இந்த இடத்துல எப்படி செய்யலாம், அந்த இடத்துல எப்படி செய்யலாம், அந்த மாதிரி இந்த இடத்துல. ஸோ இது நிறையா வந்து இதை வந்து லைக் அ டெய்லி ரூட்டீன் ஃபார் மீ. Okay, Pastor, question வந்திருக்கு from Joshua from Kedah. Will you encourage your children to be pastor too? Why? இப்படியும் கேள்வி கேட்குறாங்களா? இட்ஸ் அ வெரி டஃப் கொஸ்டின் பிகாஸ் ஒரு ஒரு ஒரு
ஏன்னா நம்ம பிள்ளைங்க வந்து ஏன்னா பாஸ்டர் சாட் பின்னால தான் இருக்காரு. இது வந்து எஸ் பிகாஸ் God has his own way lah. நம்மளுக்கு தெரியாது. சில நேரம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம நிறையா பிளான் பண்ணுவோம். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். பட் அந்த பாதையை கடைசியில் வழிவகுறது தேவன் தான். அந்த பாத்தை வந்து கொண்டு வர்றது. ஸோ இட்ஸ் அப் டு காட். எனக்கு வந்து நிறையா பிளான் இருக்குது. என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி படிக்கணும், இந்த வேலை செய்யணும், எனக்கு நிறையா வந்து ஐ ஹேவ் அ லாட். இந்த மாதிரி நிறையா நான் யோசித்து வச்சுருக்கிறேன். பட் அட் லாஸ்ட் ஆண்டவர் வந்து என்ன செய்ய சொல்கிறாரோ அது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. பாஸ்டர். ஓகே பாஸ்டர், லெட் அஸ் கண்டினியூ. இது ரெண்டு ஒன்று கொஞ்சம் இந்த பாஸ்டர் அடுத்த question. During your tough times, when everything seems to fall apart, what helps you to hold on? நம்மளோட டஃப் டைமில் வந்து இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் மூமெண்ட். நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு டஃப்பான மூமெண்ட்டில் போகும்போது வந்து we cannot pray, we cannot praise God. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரும். ஒன்றுமே செய்ய முடியாது. we cannot even pray, we cannot even sing a song. we totally அப்படியே டவுன் ஆகிருப்போம். அந்த மூமெண்ட்டில் என்ன நடக்கும்னாக்க வந்து ரோமன்ஸ் 8 வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார். அந்த டைமில் வந்து ஒன்றுமே செய்ய தேவையில்லை, நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது. we have to go through this tough moment இருக்கும்போது எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெபம் பண்ணலாம், நம்ம வந்து நிறையா ஆண்டவரை ப்ரேஸ் பண்ணலாம், நிறையா ஊழியங்கள் செய்யலாம். பட் இந்த டஃப்பான மூமெண்ட் வரும் பொழுது நீங்கள் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நேரத்தில் வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிப்பார். நீங்கள் வந்து அமைதியாக இருந்தால் போதும். ஜஸ்ட் பிகம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், ரெஸ்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஓகே பாஸ்டர், இப்போ வந்து வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைட் எடுத்தீங்க, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் எடுத்தீங்க. உங்கள் லைஃப்பில் எப்படி வந்து நீங்கள் சாய்ஸை மேக் பண்ணுவீங்க? உங்கள் லைஃப்பில் என்ன சாய்ஸு? என்ன சாய்ஸ்னு இருக்குல்ல, எல்லாவற்றிலும் லைக் இன் ஆல் வே. இப்போ இத்தனை வருஷங்களாக கோத்ரூ பண்ணுறீங்களே, தேர் இஸ் எ டைம் தட் நிறையா சாய்ஸ், நிறையா வேஸ் உங்கள் லைஃப்பில் வரலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த விஷயத்த நான் எடுத்துக்கணும், இந்த விஷயம் வேணான்ட்டு ஹவ் யூ மேக் த டிசிஷன்? அஃப்கோர்ஸ் நம்ம டிசிஷன் மேக் பண்ணும்போது வந்து நம்ம ரொம்ப யோசிக்கணும். ஓகே, வி அந்த ப்ரேஃபுல் தாட்டில் நம்ம இருப்போம். டிசிஷன் மேக் பண்ணும்போது அதான் நான் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் we have to be calm, we have to listen a lot, we have to stay calm. ஸோ சொந்தமாக வந்து சில காரியம் வந்து நம்ம சொந்தமாக முடிவெடுக்க முடியாது. சில காரியம் we have to go, நம்ம கன்சல்ட், மற்றவங்களை கன்சல்ட் பண்ணணும். நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் இருப்பாங்க, நம்மளுக்கு நிறையா விதத்தில் வந்து உதவி செய்கிற நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ we can go and consult them to make a better decision. அப்படின்னா வந்து நம்ம தனியாக வந்து சில நேரம் வந்து we cannot be lonely, அப்படியே தனியாக இருக்கக்கூடாது. we have to throw out, மற்றவங்ககிட்ட போய்ட்டு நம்ம ஆலோசனை கேட்கணும், நம்ம பாஸ்டர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கணும். அதிலிருந்து we can ப்ரே பண்ணுவோம். ப்ரே பண்ணி ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும். வேத வசனத்து மூலம் பதில் கொடுக்கணும். நம்முடைய பாஸ்டர் இருக்கார், அவர்கிட்ட நம்ம பேசும்போது நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது, மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது, நல்ல ஃப்ரெண்டு, குட் ஃப்ரெண்ட்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது தேவன் அவங்க மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல தீர்மானத்தை கொடுப்பாரு, நம்ம எப்படி நல்ல ஒரு சாய்ஸை எடுக்கிறதுன்னு. Amen. That is so beautiful. Pastor, ஒரு question வந்திருக்கு, Calvin from Subang. At what age did you start to play guitar, and which guitarist or worship musician that inspire you to be a guitarist you are today? எனக்கு வந்து ஐ திங்க் ஒரு 15 years ஆஃப் ஏஜில், அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் காப்போ கீதா. எவ்ரி மியூசிஷியன் கிட்டார் இஸ் நோ காப்போ கீதா. ஓகே, காப்போ கீதாவை மறக்கவே முடியாது. அதே சமயத்தில் பொங்கோவையும் மறந்துடாதீங்க.
ஒரு டைமில் பொங்கோ வச்சு அடித்து சர்ச் அப்படியே வந்து பயங்கரமாக அதுவும் சர்ச்சு. ஓகே, எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து மியூசிஷியன் கிறிஸ்டியன் வேர்ல்டில் வந்து எனக்கு இப்போதைக்கு என்னால் யோசிக்க முடியல. ஆனால் செக்குலர் வேர்ல்டில் நிறையா இருக்கிறாங்க இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்லாம். ஓகே, யங் வி மாம்ஸ்டீன் இருக்கார், ஜோ சத்ரியானி இருக்கார், ஸ்டீவ் வாய் இருக்கார், ஜான் பெட்ரூச்சி. ஓகே, இவங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. அப்புறம் நிறையாலாம் இன்னும் நிறையா பேர் இருக்கிறாங்க. எல்லாமே வந்து இவங்கெல்லாம் செக்குலர் வேர்ல்டில் வாசிக்கிறவங்க. இவங்கள பார்த்து நான் நிறையா காரியம் கற்றுக்கிட்டேன், நிறையா வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் உங்களோட மியூசிக்கை கேட்டு. கிறிஸ்டியன் வேர்ல்டில் வந்து எனக்கு அப்படி இன்னும் தெரியல எனக்கு வந்து யாரும் அந்த மாதிரி இருக்காங்களான்னு. இருக்காங்க, நிச்சயமாக இருப்பாங்க. பட் நான் வந்து ஐ யூஸ் டு லிஸ்டன் டு ஆல் திஸ். இவங்களோட மியூசிக்லாம் நான் ரொம்ப கேட்பேன். எஸ்பெஷலி இந்த இவங்கெல்லாம் பேரெல்லாம் நான் சொன்னது வந்து இஸ் அ கிட்டாரிஸ்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் செக் பண்ணலாம். அப்புறம் லேட்டஸ்ட் வந்து இப்போ நான் ஒரு கிட்டாரிஸ்ட் நான் பார்த்தேன். அவங்க வந்து இஸ் நேம் இந்த என்ன அவர் பேர் வந்து ஈகோ பஸ்பால்ஜி. நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், ஈகோ பஸ்பால்ஜி. அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து மெத்யூ மன்கோசோன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இஸ் அ வெரி குட் கிட்டாரிஸ்ட். அவர் வந்து எல்லாமே வந்து இந்த பிக்கே பாய்க்க மாட்டார், எல்லாமே வந்து ஹேண்டில் தான் வாசிப்பார். இந்த மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னுடைய இன்ஸ்பிரேஷன்லாம். எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பஸ் பேர்லாம் கேட்டுட்டோட யார் தான் அவங்க கேட்டு யாரெல்லாம் இந்த மியூசிஷியன் இந்த ஃபீல் இல்லையோ பரவாயில்ல, நம்ம கற்றுப்போம். இப்போ நான் கற்றுக்கிட்டு உட்காந்துட்டு தெரியாட்டே நம்ம தெரிஞ்சுக்கிற பாருங்க. அதுதான் ஓகே ஃபஸ்ட்டு as you see the secular இந்த மாதிரி மியூசிஷியனை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ there is something you pick. எந்த எடுக்கணுமோ அவங்க ஸ்கில்ஸை எடுத்துட்டு எது வேணாமோ இது பண்ணுவீங்க. எப்படி அது வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஓகே இதுதான் நான் எடுத்துக்கணும், இதுதான் நான் எடுத்துக்கக்கூடாதுன்னு. பிகாஸ் நிறையா பேரும் அவுட் இன்னும் தேஸ் பீப்புள் ஹூ ப்ளே இன் த சர்ச் அஸ் வெல். அவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கலாம், செக்குலர் வேர்ல்டில் வந்து வாசிக்கிறோம், அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக அப்படி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன நோட்டாக எது எடுக்கணும் எது எடுக்கக்கூடாது அந்த மாதிரி. ஒரு டைமில் நிறையா செக்குலர் வேர்ல்ட் மியூசிக் கேட்டேன். இப்போ நான் ரொம்ப கேட்குறது இல்லை. பட் ஆஸ் அ இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த மாதிரி மியூசிஷியன்லாம் இவங்களாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், மோஸ்ட்லி தே ஆர் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்லாம். அவங்களோட இதை கேட்பேன் நான் வந்து. ஸோ வாட் வி கேன் டூ, வி ஹேவ் டு, அதான் சொல்கிறேன் வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு பி ஓப்பன் மைண்டட். இப்போ நம்ம வந்து கிறிஸ்டியன் மியூசிக்னு சொன்னால் எதுவும் கிறிஸ்டியன் மியூசிக்னு இருக்குதுங்களா? மியூசிக் எல்லாமே சேம் தான். ஸோ ஹவ் வி அடாப்ட் டு த மியூசிக், எப்படி அந்த மியூசிக்கை வந்து நம்ம வந்து நம்முடைய வர்ஷிப்க்கு நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் வந்து அதை கிறிஸ்டியன் மியூசிக்காக மாற்றி இட்ஸ் டிபெண்ட் டு ஃபார் அஸ். நம்மக்கிட்ட தான் இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம சில நேரம் வந்து இந்த மாதிரி வாசித்தா வந்து இது கிறிஸ்டியன் மியூசிக் இல்லை, இது வந்து உலக மியூசிக் இப்படி சொல்லுவாங்க. பட் நான் வாட் ஐ பிலீவ் இஸ் நிறைய கிறிஸ்தவங்க பாட்டு, இதுதான் நான் நம்புகிறேன், கிறிஸ்தவங்க செஞ்ச பாட்டை வந்து உலகத்தில் உள்ளவங்க திருடி செய்கிறாங்க. அப்படி இருக்குது. ஏன் நம்ம அப்படி யோசிக்க முடியாது? வாய் கான் வி திங்க் அபவுட் தட்? சில பேர் நான் சொல்லுவாங்க, இல்லை இவர் பாட்டு வந்து ரொம்ப சினிமா பாட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நினைக்கக்கூடாது? நிறைய கிறிஸ்டியன் வந்து நிறைய கிறிஸ்டியனோட பாட்டை வந்து சினிமாக்காரங்களும் தேடி இருப்பாங்க. ஏன் இருக்க முடியாது? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சினிமாவில் இப்போ லேட்டஸ்ட் இப்போ வந்து நம்ம இந்தியன் சினிமாவில் எடுத்துக்கிட்டால் முக்கால்வாசி வந்து மியூசிக் டைரக்டர்லாம் கிறிஸ்டியன் தான். ஹாரிஸ் ஜெயராஜ், விஜய் ஆண்டனி, அப்புறம் யார், இமானுவல், டி இமான், இவங்கெல்லாம் கிறிஸ்டியன். இளையராஜா கூட கிறிஸ்டியன் தான். ஸோ அவங்க எங்கேருந்து வந்தாங்க? அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அந்த மியூசிக்கை வந்து செக்குலர் வேர்ல்டில் பாய்க்கிறாங்க. நம்ம வந்து ஒரு மியூசிக்கை தயாரிக்கும் பொழுது வந்து ஏன் வந்து செக்குலர் வேர்ல்டுக்கு ரீச் பண்ணக்கூடாது? நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டாக என்னோடய பாட்டை வந்து இடையில கூட மலாய்க்காரன் கேட்டு என்ன ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் பாட்டு எங்கன்னா ஆனால் அவங்களுக்கு கிறிஸ்டியன் பாட்டுன்னு தெரியாது. பட் அவங்கள ரீச் பண்ணுத, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே. ஸோ சம்ஹாவ் அந்த சாங் வந்து அவங்களுக்கு அந்த லிரிக் தெரியாட்டியும் தேர் இஸ் அனாயிண்டிங் இன் தட் சாங். அந்த பாட்டில் வந்து அனாயிண்டிங் இருக்குது. அவங்கள அது ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள தொட முடியும், அவங்களுக்கு ஹீல் பண்ண முடியும், அவங்கள வந்து டெலிவர் பண்ண முடியும். வி டோன்ட் நோ. இதுதான் வந்து மியூசிக் வந்து இதுதான் செய்யும். ஓகே பாஸ், அடுத்த ஒரு ஸ்டெப் போயிடலாம். லெஃப்டா ரைட்டா ஃபர்ஸ்ட்? Next. Pastor, is this anything you ever hide from your kids? உங்க பிள்ளைங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் மறைச்சிருக்கீங்களா? நிறைய காரியம் மறைச்சிருக்கு, எக்கச்சக்கமான காரியம் மறைச்சிருக்கு.
சில நேரம் வந்து நம்ம ஏன் நம்ம மறைக்கிறோன்னா வந்து சில நேரம் வந்து பிள்ளைங்க நம்மளை பார்க்கும்போது அப்பா வந்து ஒரு தைரியமான ஒரு மனுஷன், அவர் வந்து we have to bring confidence in themலாம். சில நேரம் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்ட் ஆகிட்டு இருக்கும், நம்ம வந்து ரொம்ப கவலையாக இருந்தோம். ஸோ அது நம்மளாம் வந்து பிள்ளைங்கள்கிட்ட காட்டிக்க மாட்டோம். ஆனால் வந்து பிகாஸ் வி வாண்ட் எவ்ரிதிங் பெஸ்ட் ஃபார் தம்லாம், அவங்களுக்கு வந்து நல்லது. ஸோ அது வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருந்த ஒரு சில காரியங்கள் வந்து நான் வந்து எப்போதுமே வந்து அதை மறைச்சிடுவேன். என்னோடய பலவீனங்கள், என்னுடைய சோகங்கள். நம்ம பிள்ளைங்க வந்து எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும், அவங்க வந்து எப்போதுமே வந்து அவங்க நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கணும். அதனால் வந்து நம்ம வந்து we can go through a lot of sacrifices. அதை வந்து அவங்களுக்கு காட்டாமல் இருக்கும். நான் அந்த மாதிரி தான் நான் செய்வேன். தேங்க்யூ ஸோ மச். பாஸ்டர், ஒரு கொஸ்டின் நிக்கி அண்ணக்கிட்டேருந்து. பாஸ்டர் நவீன், எனி வேர்ட் டு அவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மியூசிஷியன் ஃபார் கிரைஸ்ட் இன் திஸ் சேலஞ்சிங் எரா? Yes, very good question from Brother Nikki. Yeah, for this new generation, okay, அந்த ட்ரெண்ட்ல இருங்க, keep on be in trend. The music வந்து evolve பண்ணிக்கிட்டே இருக்கும். So be in trend. Another thing for musician that I would like to tell young generation musicianக்கு நான் வந்து ஒரு ரெண்டு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து be punctual. Okay, be punctual in your music ministry. அதாவது இந்த மாதிரி யங் பீப்புள் வந்து பங்க்சுவலாக இருங்க. ஒவ்வொரு காரியம் வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கும் போது பங்க்சுவலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில நேரம் வந்து சின்ன காரியமாக தெரியும், பட் இந்த பங்க்சுவலிட்டி தான் வந்து நிறையா காரியத்தை வந்து வெளிப்படுத்தும். நம்முடைய கேரக்டரும் சரி, நம்முடைய வாழ்க்கையும் சரி. ஓகே, இந்த பங்க்சுவலிட்டியில் நம்ம நிறையா காரியம் வந்து கற்றுக்கலாம். another thing is obedience. Musician or any young people who involved in music, be obedient to your leadership. அப்படின்னா வந்து உங்கள் பாஸ்டரோ உங்கள் வர்ஷிப் லீடருக்கோ வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கீழ்ப்படியணும். சில நேரம் வந்து அந்த ப்ராக்டிக்கலான ஒரு சில காரியத்தில் வரும்போது வந்து ஒரு சிலரால் வந்து கீழ்ப்படிய முடியாது. அது வந்து டஃப்பாக இருக்கும். அவங்க வந்து ஓகே நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லுவாங்க, பட் அவங்களோட ரியாக்ஷன் வந்து கீழ்ப்படியாத மாதிரி இருக்கும். ஸோ பி ஆல்வேஸ் மியூசிஷியன், பி ஆல்வேஸ் ஒரு பாஸ்டர் வந்து ஒரு டைரெக்ஷன் கொடுத்தாருனாக்க இம்மீடியட்லி ஃபாலோ இட். அதை வந்து எதுவுமே கொஸ்டின் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக மூணாவது காரியம் வந்து ஆஸ் அ மியூசிஷியன் நிறையா பாட்டை நல்லா கேளுங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நிறையா வந்து மியூசிக் எஸ்பெஷலி இந்த தமிழ் சர்ச்சஸில் வந்து மியூசிக் வந்து ஏன் வந்து சில நேரம் வந்து அப்படி ஸ்டெக்னனாக இருக்குனாக்கா வந்து மியூசிஷியன் வந்து ஒழுங்காக அந்த பாட்டை கேட்குறதில்ல. ஒரு பாட்டை வந்து கேட்கணும், நிறையா கேட்டு நிறையா அதை லிசன் பண்ணணும். என்ன அவங்களுடைய நிறையா வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அந்த பாட்டு தான் எனக்கு தெரிஞ்ச பாட்டு. You must have your own time of practice, listen பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த நிறையா பாட்டை வந்து கேட்கணும், லிசன் பண்ணணும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து you can be involved. Okay. பாஸ்டர், நான் கேள்விப்பட்டேன் உங்களோட ஒரு அப்கமிங் புது பாட்டு வருது. Yes. And எப்போ வெளியாகுது பாஸ்டர்? கூடி சீக்கிரத்தில்? Hopefully by end of this year lah. Amen. So even I can't wait. அதே போல தான் நீங்களும் வந்து கண்டிப்பா you also want to listen, right guys? So few lines first உங்ககிட்ட இருந்து. Yeah, sure. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா, அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பாரா. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா, அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பாரா.
This is my upcoming song. Pastor, first of all, நான் வந்து உங்களோட அப்படி நீங்க பாடுறத நான் அப்படி ஆயிடுச்சு. எப்படி பாஸ்டர் இப்ப கூட அவ்வளவு யங்கா அந்த அப்படி இருக்கீங்க? எப்படிங்க கொஞ்சாவது பாடுறது அப்படியே என்னமோ ஒரு வெர்ஷன் உங்களை பார்த்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. Is it possible we can have it again? Crew members, is it possible? Let us sing that type of version, Pastor. I'm not enough, you know. Let us hear once again. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா, அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பாரா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா, அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பாரா? எப்படி பாஸ்டர் எப்படி? Let me come out of the feeling first. So amazing, Pastor. At the feeling. கொஞ்சம் தாங்க. So great, Pastor. Definitely, guys, வந்துச்சுனா I think we will from the one city we will update you guys definitely. போய் கேளுங்க. யாரா I think that கிறிஸ்டியன்ஸ் அப்படிலாம் இருக்க முடியுமா? இந்த ஜோனல்ல எடுக்க முடியுமான்னு trust me. Wow, அந்த ஜோனல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது I think எனக்கு as a youngsters we feel like vibing it, so yeah, please யாரு அந்த பாட்டு விளையாடணும் from one studio we will shoot it out to you guys. Please go listen to it. Okay pastor, நம்மோட ஷோட முடிவுக்கு வந்துட்டோம். I just want to ask you, பார்க்குற வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தேங்க்ஸ் ஃபார் ஒரு மணி நேரம் வந்து என் கூட இருந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஓகே, கீப் ஆன் ப்ரைசிங் காட். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது. எனக்கு வந்து யாருமே இந்த செய்யாத ஒரு காரியம், எஸ்பெஷலி ஃபார் மீ வந்து இங்கே வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஊழியத்தை யாருமே செய்யலை. பிகாஸ் அதெல்லாம் எப்போதுமே நான் சொல்லுவேன், வி ஹேவ் டு திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். வித்தியாசமாக ஏதாவது தேவனுக்காக செய்ய வேண்டும். ஓகே, ஒரே மாதிரி எல்லாரும் செய்கிறாங்க, இதை மட்டும் நான் செய்யக்கூடாது. நான் ஒரு வித்தியாசமாக செய்ய, எப்படி நான் வந்து என்னுடைய மியூசிக்கல் ஜர்னியில் வந்து ஒரு வித்தியாசமான மியூசிக்கை நம்ம கொடுப்போம், வித்தியாசமான லிரிக்ஸை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்கிறது போல் உங்கள் வாழ்க்கைன்னு தேவன் வந்து அதான் சொல்கிற பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு க்ரியேட்டிவான காட். நிச்சயமாக வந்து க்ரியேட்டிவிட்டி அவர் கொடுப்பாரு. நீங்கள் ஒரு புதுசான ஒரு காரியங்கள் செய்யுங்க. கீப் ஆன் ஸ்மைலிங், சிரிச்சு கொண்டே இருங்க. ஓகே, இதுதான் வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கறது. சந்தோஷமா இருக்கணும், சிரித்து கொண்டே இருக்கணும். இதுதான் வந்து கிறிஸ்துவை இன்னும் வெளிப்படுத்தும் வெளி உலகத்துக்கு. ஓகே, இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். கீப் ஆன் டூவிங். நீங்கள் ஏதாவது ஒரு புதிய காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கலாம். ஒரு கிரியேட்டிவான காரியம் செய்யணும், யாருமே செய்யாத ஒரு காரியம் செய்யினாக்க கீப் ஆன் டூவிங் இட். அதுதான் வந்து நம்ம வந்து எப்போதுமே வந்து கிரியேட்டிவாக இருக்கணும். நம்ம வந்து புதிதான காரியங்களை செய்யணும். தேவன் புதிதான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர், நீங்க எல்லாத்தையும் சிரிக்க சொன்னீங்க. நான் உங்க சிரிப்பு வந்து நான் ரொம்ப ரசிக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாமே சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா அதுதான் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, பாஸ்டரை சிரிக்கிறேன், நானும் சிரிக்கிறேன். இப்போ பார்க்க நல்லா இருக்கும் பாஸ்டர். சில பேர்லாம் பார்க்கும்போது சிரிக்க மாட்டேங்க பாஸ்டர். நான் மட்டும் லூஸ் கோச்சிங்க லூஸ் மாதிரி சிரிப்பா பாஸ்டர். சிரிச்சா எல்லா பேர் வந்து லூஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. பரவாயில்ல, லூஸா இருப்போம், கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் லூஸா இருப்போம். So no matter what guys, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க and don't stop serving. At the same time,
நீங்க யூனிக்கா செய்யலாம், டிஃப்ரெண்டா செய்யலாம். சில வேலையில வந்து பீப்புள் நிறைய பேர் எகெயின்ஸ்ட் பண்ணிட்டு வரல, என்ன நீங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் வித்தியாசமா செய்றீங்கன்ட்டு. கடவுள் கொடுத்தாரா, கடவுள் அதை எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அட் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் கிஃப்ட் behalf of One Way Family and I am Dr. Pastor. Thank you so much. உங்களோட ஹார்ட்டை இங்கே போர் அப் பண்ணதுக்கு for the 1 hour. the worship-ஆக இருக்கட்டும், as a musician-ஆக இருக்கட்டும், as a pastor-ஆக இருக்கட்டும். I just want to say that may God bless you, your family, your ministry, whatever you are doing. இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் சாங்ஸ்லாம் கொண்டு கொடுங்க Pastor. I just love it from my opinion, from my person. I just love it. I enjoy it. Thank you so much, Pastor. Pastor, முடிவுல ஒரு பாட்டு, any song. ஓகே, இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. From the acoustic. யா. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இது வந்து யூடியூப்பில் இருக்குது, பட் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷனில். பட் அதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். எந்தன் இசை உம்மை பாடும் இன்ப கவிதை, என்றும் முந்தன் பாதம் சரணம். என்னை ஆளும் வல்ல தேவன் உமை நாடுவேன். இயேசு என்ற நாமம் ஒன்றை பாதம் பணியும் ஆராதனை என்றும் உமக்கே. ஜீவனுள்ள யாவும் உமை போற்றுமே. எந்தன் வீணை உமக்காக கீதம் பாடுமே, கீதம் பாடுமே. இந்த உயிருள்ளவரை உமை பாடுவே. சொந்தம் நீரே, சொர்க்கம் நீரே. உம்மை விட்டு எங்கு As Pastor singing, I just like to finish up. I would like not to forget our broadcasting partner, BVA Emmanuel FM and Jehovah. Stay tuned. Guys, what God has done in Pastor Naveen life is so amazing and marvelous that கடவுளால இப்படி செய்ய முடியுமான ஒரு ஆச்சரியத்தை கொண்டுட்டு வந்துச்சு. Not only to be a pastor, to be the heart of worship and being a musician is something so beautiful. And no matter what, keep serving Him, keep hold on to Him. கடவுளால Pastor Naveen பயன்படுத்த முடியும்னா கண்டிப்பா நாம ஒவ்வொருத்தையும் பயன்படுத்த முடியும். And we are beautifully and wonderfully and created by the image of God. I just want to say that don't stop holding on to Him. என்ன சான்ஸ் keep serving Him. அது சிறிதா இருக்கலாம், பெரிதா இருக்கலாம். But He is the King of Kings, the Lord of Lords, and you worthy to be served. And you worthy of all our praise and worship. And next month we're gonna have our Christmas season. So stay tuned. We come up with something special, guys. So ஒரு மாசத்துக்கு stay tuned with us, guys. Next month, அடுத்த மாசம் with another servant of God, another testimony, another miracle working what God has done. அடுத்த மாசம் உங்க கூட சந்திப்போம். I am sure residing over with Pastor Naveen from One Studio Show called I am Dr. Naan.Pay. So see you guys next month. God bless all of you. Thank you very much. இந்த நேரத்துக்காக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் சீம்பத் and the team எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். Goodbye.